Hi friends, welcome to Samria channel. நிறைய கொரியன் ட்ராமா சீரீஸ்லாம் இருக்குது, நிறைய ஜானர்ஸில் இருக்குது. ரொம்ப நாளாக நான் கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது எபிசோட் வைஸாக போக போகுது. மை மேன் இஸ் கியூபிட், அதாவது என்னோட காதலன் மன்மதன். இந்த கே ட்ராமாவை தான் எடுத்து எபிசோட் வைஸாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அவுட்லைனை நம்ம சொல்லணும்னா, மன்மதன் பூமியில வாழ்ந்தா எப்படி இருக்கும், அதே நேரத்துக்கு காதலே அமையாத பொண்ணுக்கு காதல் கிடைச்சா எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாம கதை நடுவில் நிறைய கொலை, அதோட இன்வெஸ்டிகேஷன், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இது எல்லாமே இருக்கு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பார்த்தா ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் தான். ஹீரோ ஒரு கன்னை வச்சுட்டு ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணும் பையனும் டேட் போயிட்டு லவ் ரூம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வெளியில வராங்க. அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, ஆனா பேச தைரியம் வரல. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து ஆங்கிள் பார்த்து அந்த பையன் மேல ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ண அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு தன்னோட காதலை சொல்றதுக்கு தைரியம் வந்துருது. அந்த பொண்ணையும் பார்த்து ஷூட் பண்றாரு. அந்த பொண்ணு நெஞ்சிலையும் பாயிர குண்டு அவர் மேல காதலை உண்டு பண்ணிடுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த பையன் ரொம்ப தைரியமா கேட்குறான், என்னோட படத்துக்கு வருவியான்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணு கிட்ட அந்த பையனோட ஃபோனை வாங்கி தன்னோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துட்டு, நீ படத்துக்கு வரியான்னு கேட்டல, அதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு கிஸ் பண்ணிடுறா. இதை பார்த்துட்டு லவ் ரூமுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வந்தவங்கலாம் கடகடன் தன்னோட பேரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த பையன், அதாவது நம்மளோட ஹீரோவும் வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனால் வீடு ரொம்ப நாசமாக இருக்குது. அங்கே அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எந்த வித வேலையும் செய்யாமல் வீடியோ கேம் விளையாண்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு நாயும் இருக்குது, ஆனால் அது நாய் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு மனுஷன். ஒரு பழைய சாபத்தினால இவர் நாயா இப்போதைக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோ வந்த உடனே எல்லாம் சாப்பிட்ட இடத்தையும் பார்த்துட்டு கழுவாம இருக்கிற தட்டை பார்த்து ரொம்ப கோவமாகறாரு. டிஷ்ஷஸை தூக்கி சிங்க்ல கூட போட மாட்டீங்களா அப்படின்னு கத்துறாரு. இந்த சைட் பார்த்தா நாய் ஷிட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் எடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்றாரு. அதுக்குள்ள எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் எல்லாருக்கும் சமைச்சு வைக்கிறாரு. இந்த தருணத்துல தான் நம்மளுக்கு இவங்கெல்லாம் யாருன்றத ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்மதர்கள். இவங்கெல்லாம் 500 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள். ஒரு சாபத்தினாலதான் இவங்க பூமியில மனுஷங்களா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு ஈட்டி இருக்கு. அந்த ஈட்டி எப்போ முழுசா கோல்டா மாறுதோ அவங்க திரும்பவும் மன்மத லோகத்துக்கு போயிடுவாங்க. இங்க 2 மன்மதர்கள் இருக்காங்க, அதாவது இங்கிலீஷ்ல கியூபிட்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கியூபிட் இருக்காங்க. ஒரு ஃபேட் கியூபிட், ஒரு லீன் கியூபிட்னு வச்சுக்கலாமே. இதுல ஃபேட் கியூபிட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருப்பாங்கல்ல, அவங்க மேல இந்த ஈட்டியை விட்டு வேற ஒருத்தர் மேல காதல் வர வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடாது. ஸோ பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அவங்க ஈட்டியோட கலர் திரும்பவும் கருப்பா மாற ஆரம்பிக்கும். இதை பத்தி தான் ரொம்ப கோவமா அந்த லீன் கியூபிட் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாயா மாறின மன்மதன், ஒரு அறிவில்லாத மன்மதன், இவங்க 2 பேரையும் வச்சு நம்ம எப்படிதான் அந்த ஈட்டி கலரை மாத்த போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஃபேட் கியூபிட் நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு ஹீரோவை கை காட்டுறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க முன்னாடி குற்றவாளி மாதிரி நிக்கிறாரு. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நாயா இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ஆரோவை ஹீரோ மேல விடுறாரு. அதே நேரத்துக்கு ராணியை தாக்கி நிறைய அம்புகள் வெளியில இருந்து வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அதனால அந்த மன்மதன் விட்ட அம்பு கீழே பட்டுருது. ராணியை காப்பாத்துறதுக்காக போய் நின்னாரு இல்லையா, அவர் மேல எல்லா அம்புகளும் பாஞ்சிருது. அதே நேரத்துக்கு எல்லா மன்மதர்களோட ரக்கையும் கல்லா மாறிடுது. முக்கியமா அந்த காதல் அம்பை வீணாக்குனதுக்காக காதல் அம்பு எய்த மன்மதன் நாயா மாறிடுறாரு. இது எல்லாமே அந்த காதல் அம்பை வீணாக்குனதுனால இவங்களுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட். ஸோ இந்த ஃபேட் கியூபிடும் லீன் கியூபிடும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே, இவன் நகராம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் நடந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பழி தன் மேல இருக்கிறதுனாலதான் ஹீரோவும் இவங்க சொல்ற எல்லா வேலையும் ஒண்ணுமே சொல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சாப்பிட்ட டிஷ்ஷஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறாரு. நாய் பாத்தீங்கன்னா ஹீரோவை கண்ணா பின்னான்னு அலக்கழிக்குது. இந்த குண்டு மன்மதனும் ஒல்லி மன்மதனும் மாடியில உட்காந்துட்டு காதல் அம்ப எல்லார் மேலயும் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குண்டு மன்மதன் கேக்குறாரு, அந்த கிரீன் கோட் போட்ட பொண்ணு திரும்பவும் பிறந்திருப்பால அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒல்லி மன்மதன் கேக்குறாரு, இப்ப ஏன் அதை நீ ஞாபகப்படுத்துற,
பிறந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிஸியா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுல யாருமே கஸ்டமர்ஸே இல்ல. பிஸியா இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயின் டாக்டரா வேலை பாக்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஆளே இல்ல. அதை பார்த்துட்டு அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. எல்லா கூட்டமும் அங்கேயே போகுது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இதே நேரத்துக்கு எப்பவுமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர ரெகுலர் கஸ்டமரான ஒரு பையன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு தன்னோட நாய் எடுத்துட்டு. அங்க போய் அங்க வெட்டினரி டாக்டரா வேலை பார்க்குற அதாவது ஹீரோயினை பார்த்து தன்னோட நாயை காட்ட வந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு வெளியில இருக்கிற நர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் சொல்றாங்க. அதுக்கு கூட இருக்க நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இவ்வளோ ப்ரப்போசல் வந்து என்ன யூஸ், எல்லாமே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் யூஸ்லெஸ் சொல்றீங்க அப்படின்னு அந்த புது நர்ஸ் கேட்கறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டோரி அந்த மாதிரி எப்பவுமே அவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா தனியா தான் இருக்கணும்னு அவங்க தலையில எழுதியிருக்கு அப்படின்ட்டு அவங்களோட ஃபிளாஷ்பேக்கை பத்தி சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் ப்ரப்போசலுக்கும் ஒத்தே வராதான். யாராவது ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பையனுக்கு ஏதாவது காயம் உண்டாகும், இல்லைன்னா செத்து கூட போவாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது அவங்கள ப்ரப்போஸ் பண்ண ஒரு பையனோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த பையனோட கைவிரல் உடைஞ்சு போயிடுச்சு. அடுத்து அவங்களுக்கு ஹை ஸ்கூல்ல ஒரு ப்ரப்போசல் நடந்துச்சு. அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஓகே சொன்ன அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த பையன் மின்னல் தாக்கி அந்த இடத்துலயே செத்து போயிடுறாரு. இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணான பிறகு 3வது ப்ரப்போசல் அக்செப்ட் பண்றாங்க. அப்போ அந்த பையன் அக்செப்டன்ஸை வாங்கிட்டு பின்னாடியே போய் விழுந்துடுறாரு கவுந்து. ஸோ அந்த இடத்துலயே அவருக்கு அடிபட்டுருது. மூக்கு வாயில இருந்துலாம் ரத்தம் வந்துடுது. 4வது ப்ரப்போசல் அப்போ ஒரு பையன் நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா ரிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்குள்ள வச்சு அதை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அதை மாத்தி கொடுத்து அவரே சாப்பிட்டுடுறாரு. ஸோ அந்த ரிங் போயிட்டு அவர் தொண்டையில மாட்டி அவருக்கு சோக் ஆக ஆரம்பிச்சிருது. ரொம்ப நேரத்துக்கு சோக் ஆகி அவர் மாட்டி தவிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் துப்புனா அந்த மோதிரம் வெளியில வந்துருச்சு. ஸோ இவங்களை யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்றாங்களோ அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு அடிப்படுது, இல்லைன்னா சாவுக்கிட்டே போயிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த நர்ஸ் கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ அந்த நர்ஸ் ஃபீல் பண்றாங்க, பாவம் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்களே இதை நினைச்சுன்னு. அதுக்கும் மற்ற நர்ஸ் சொல்றாங்க, இல்ல அவங்க ஒரு அனாதை, அவங்களுக்கு அம்மா அப்பாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அந்த நர்ஸ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க டாக்டருக்காக. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா மலை உச்சியில நம்மளோட ஹீரோயின் எதுக்காகவோ சாரி கேட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டா ஜோசியம் பார்க்கலான்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த ஜோசியக்காரர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, என்னை யாரெல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்களோ நான் அக்செப்ட் பண்ணனா அவங்களுக்கு அடிபட்டுறது இல்லை செத்தே போயிடுறாங்க, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கவும், நீ வந்து சபிக்கப்பட்டவள், 500 வருஷமா உன்னோட சாபம் இருக்கு, நீ இதே மாதிரிதான் லோன்லியா பல வருஷங்கள் பிறந்து செத்து போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த பிறவி அப்படி கிடையாது, உனக்கான பர்சன் உன்னை தேடி வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக நீ மலை உச்சியில போய் 1000 தடவை ஏறி உன் மனசார மன்னிப்பு கேட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் கூட வந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, என்ன இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நீ வா கிளம்புன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க அங்க இருந்து கிளம்பும் பொழுது அந்த ஜோசியக்காரர் ஒரு நம்பர் சொல்றாரு. அதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடி 2 பேர் அடிபடுவாங்க, ஒருத்தர் இறந்தும் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவர் ஏதோ வளர்றாரு, நீ வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வெளியில போன அடுத்த நிமிஷம் அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல பார்த்தா 2 பேருக்கு அடிபடுது, ஒருத்தர் வந்து இறந்தும் போறாங்க. அண்ட் அவர் சொன்ன 8 டிஜிட் நம்பர் வந்து அந்த காரோட நம்பர் தான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். அப்போ அந்த ஜோஷியர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோஷியர் கிட்ட திரும்பி ஓடுறாங்க. அவங்க போன அதே இடத்த போய் திரும்பி பார்க்கும் பொழுது அங்க அந்த ஜோஷியக்காரர் இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்தோட ஓனர் எங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்றாங்க, நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு அந்த ஜோஷியக்காரர் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருது. அதனால 1000 நாட்கள் தவறாம அந்த மவுண்டன் மேல ஏறி அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு கீழே இறங்கும் பொழுது 993 டே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பாத்துடுறாங்க. அதாவது மன்மதனான நம்மளோட ஹீரோவை பாத்துடுறாங்க. மனசுக்குள்ள பேசிக்கிறாங்க, இவன் இவ்வளோ அழகா இருக்கான், நம்மளை விட அழகா இருக்கானே, இவனெல்லாம் நம்ம பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறாங்க 2 பேரும். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினா கண்டுக்க கூட இல்ல, அப்படியே அவர் மேல போய் மலை உச்சியில நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவரோட விங்ஸ் பாத்தீங்கன்னா பர்ன் ஆகுது.
இதை முடிச்சு அவர் மலை உச்சிலேருந்து கீழே வரும்பொழுது ஒரு குட்டி பையனை பார்க்குறாரு. அந்த குட்டி பையன் கேட்குறான் லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கேட்குறாரு எதுக்குடா இந்த சின்ன வயசுலயே உனக்கு அப்படின்ட்டு. அந்த குட்டி பையன் சொல்றான் நான் லவ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ லவ்லாம் ஒரு சாபம்டா, அதெல்லாம் இப்போ உனக்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகி நீ லவ் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு நம்மளோட ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட உட்காந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் இவங்களோட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 993 டே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, யாரோ சொன்னதை நம்பி இவ்வளோ நாள் நீ மலை மேலே ஏறி போயிட்டு வந்துட்டுருக்க. நான் அந்த 1000வது நாள் வந்து உன் கூட மலை மேலே ஏறி வரேன், நான் பார்க்கணும் உன்னோட அந்த ஆள் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு. ஹீரோயின் கேட்குறாங்க 1000 டேஸ் நான் ப்ரேயர் பண்ணி என்னோட ஹீரோவை பார்க்க போனா நீ வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்தா இருந்தால் பண்ணலாமேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க அதெல்லாம் பேட் லக், அந்த மாதிரிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த 3 மன்மதன்களும் அந்த நாயும் சேர்ந்துட்டு அந்த லவ் ரூம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு நல்ல மரியாதையும் வரவேற்பும் கிடைக்குது. இங்க அந்த லவ் ரூமோட ஓனர் இந்த 3 மன்மதங்களையும் அந்த நாயையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யறாரு. அவங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதெல்லாம் கூட வாங்கி கொடுக்கறாரு. இதெல்லாம் அவர் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்களோட தாத்தா தான். இவங்க வழி வழியா இந்த லவ் ரூமை நடத்திட்டு வராங்க. அது எல்லாமே இந்த மன்மதன்க மூலமா தான் நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த ஓனரோட தாத்தா டெத் பெட்ல சொல்லுவாரு தன்னோட பேரன் கிட்ட, இந்த மாதிரி என்கிட்ட 3 மன்மதர்கள் இருக்காங்க, நீ அவங்கள வந்து பத்திரமா பாத்துக்கணும் நான் இறந்த பிறகுன்னு சொல்லுவாரு. இவர் ஏதோ கதை விடுறாருன்னு நினைச்சிட்டு இவரும் குடிச்சிட்டு உளறிட்டு இருப்பாரு. அந்த டைமுக்கு நம்மளோட ஹீரோ முன்னாடி வந்து நிப்பாரு. அதை பார்த்துட்டு இவரும் நீ தள்ளி போ, நீ யாரு, முன்னாடி நிக்காதன்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு நீ ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறல, அந்த பொண்ணு உனக்கு வேணுமான்னு கேட்பாரு. அப்புறம் பார்த்தா அந்த போட்டோவை காமிப்பாங்க. அந்த போட்டோல இப்ப அவர் ஃபேமிலியா இருப்பாரு. ஸோ இதனாலதான் அந்த ஓனர் இந்த மன்மதன் 3 பேரையும் அந்த நாயையும் நல்லா பாத்துக்கிறாரு. திரும்பவும் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அதாவது பல வருஷங்களா வந்துட்டு இந்த காதலுங்கிறது வந்து இந்த மன்மதர்கள் இருக்கிறதுனால தான் நடக்குது. அவங்க ஒரு பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ அம்பு எய்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே காதல் வந்துடுது. மனுஷங்க பூமியில காதலிக்கிறதுக்கு காரணமே இந்த மன்மதன் அம்பு தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையில சொல்றாங்க. இப்போ ஒரு சாபத்தினால இந்த 4 மன்மதர்களும் மனுஷங்களா பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட மன்மதனான ஹீரோ குப்பை போடுறதுக்காக வெளியில வராரு. அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு, என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு அவரை தள்ளி விட்டுட்டு போயிடுது. அவர்கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த பொண்ணு உனக்கானவ இல்ல, உனக்கான பொண்ணு உன் மனசை பிடிச்சு உன்கிட்ட வருவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் கேக்குறாரு, நீங்க யாரு, நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லாம போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ மலை உச்சியில இருக்காரு. அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது, எப்போ வர, நீ எங்களுக்குலாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இல்ல நீ எதுக்கு இருக்க, நீ வந்து சமைச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் 30 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு கார் எடுக்க வராரு. அப்போ பார்த்தா கார் முன்னாடி இன்னொரு கார் நிக்குது. அவரும் நம்பர் சர்ச் பண்றாரு. நம்பர் எதுவும் கிடைக்காதனால பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இந்த கார் நம்பர் யாருதுன்னு விசாரிக்கவும் அங்க நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த ஹீரோயின் ஆல்ரெடி அவரை சைட் அடிச்சதுனால நேரா அவர்கிட்ட வராங்க. குடி போதையில வேற இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஹனி அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே அந்த ஹோட்டல் ஓனர் வந்துடுறாங்க. ஹனின்னு சொல்லிட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னா நீ தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட், அதனால நீயே இந்த பொண்ணை தூக்கிட்டு போன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு. உடனே அங்க குடிச்சிட்டு இருக்க மத்த ஆம்பளைங்கெல்லாம் நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட், நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவும் இந்த ஓனர் அம்மா கேக்குறாங்க, நீ இந்த மாதிரி ஆம்பளைங்க கிட்டயா இந்த பொண்ணை விட்டுட்டு போற, தூக்கிட்டு போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவரும் விதியேன்னு தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போகும்பொழுது அவ குடிச்சதுக்கெல்லாம் நீ தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காசும் வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினை ஹீரோ தூக்கிட்டு போகும்பொழுது ஹீரோயின் ஹீரோவை ஸ்மெல் பண்ணிட்டு உங்க ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு மயக்கத்திலேயே உளறிட்டு வராங்க. இப்போ ஹீரோயினை கொண்டாந்து கார்ல வச்சுட்டாரு ஹீரோ. நீ எங்க போனோன்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் சரக்கு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மோட்டலை பார்ப்பாரு. இங்கதான் விட்டுட்டு போவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். அந்த சீனை அங்கேயே கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு நாயை தேடிட்டு ஒரு லேடி வராங்க. அந்த நாய் இருக்கிற இடத்துல என்ன மோந்துட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரு எலும்பு கூடு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த லேடி ஷாக் ஆகி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து அந்த பாடி எடுத்து அது கூட இருந்த மற்ற பொருட்களையும் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க.
அதே நேரம் அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. "நான் எங்க இருக்கேன்?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "போலீஸ் ஸ்டேஷனா? என்னை யாரு கொண்டாந்து விட்டா?" அப்படின்னு. "ஒரு பையன் தான் கொண்டாந்து விட்டாரு" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் லவ் ரூமோட ஓனர் இங்க வந்துட்டு ஒரு மன்மதன் எக்ஸிபிஷன் நடக்குது. நீங்க அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்சா இருக்கும். போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிக்கெட்ஸ குடுக்குறாங்க. அதே டைம்க்கு ஹீரோக்கு ஒரு கால் வருது. நீங்க ஒரு பொண்ண தேடிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணு கிடைச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. இவரும் ஓடி போய் என்னன்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர பார்க்க போறாரு. அவங்க வந்து அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அத பார்த்து அவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஃபிளாஷ்பேக்ல இந்த திங்ஸோட அவர் ஒரு பொண்ண மீட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். "உங்களுக்காக நான் பார்க்ல வெயிட் பண்ணுவேன். நீங்க வர வரைக்கும் நான் அங்கேயே தான் இருப்பேன். நீங்க கண்டிப்பா வரணும்" அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாம, "இந்த தடவ நல்லா ஸ்னோ வரும்னு நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து சந்தோஷமா போவாங்க. ஸோ அந்த பொண்ணையே பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வந்து சிரிப்பாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஹீரோக்கும் அந்த பொண்ண பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ண மீட் பண்றதுக்காக நைட் இவர் போவாரு. அந்த பொண்ணும் அதே இடத்துக்கு போயிட்டுருக்கும். ஆனா வந்துட்டு அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ மட்டும் நிப்பாரு. ஒரு சைரன் சவுண்ட் கேட்கும். அங்கருந்து ஓடி வந்து பார்ப்பாரு என்ன சைரன் சவுண்டுன்னு பார்த்தா, ஒரு அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. "என் பொண்ண காப்பாத்துங்க, என் பொண்ண காணோம்" அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த அம்மா தான் அந்த ஹீரோவ ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மா. இப்போ அந்த பொண்ணு வந்து செத்துடுச்சுன்னு நியூஸ் வந்துருச்சு. அந்த இடத்த போய் பார்க்குறாரு, அழுறாரு. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கும். "நான் இவ்ளோ நாள் இந்த மலைய எத்தனையோ தடவ தாண்டி போயிருக்கேன். இங்க தான் அவ இருக்கான்னு எனக்கு தெரியாம போயிருச்சேன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதே நேரத்துக்கு ஹீரோயின் அந்த பக்கமா அவங்க பிரேயர முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மவுண்டன் மேல தான் அந்த ஹோட்டல் இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு திரும்பவும் போய் உட்கார்றாங்க. அப்போ அந்த ஓனர் கேட்குறாங்க, "அவர் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? நீ மயங்கி விழுந்தப்போ தூக்கிட்டு போனவர்ன்னு" கேட்கவும், அவங்க சொல்றாங்க, "எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது. எனக்கு அது அமையாதுன்னு" சொல்லவும், ஓனர் சொல்றாங்க, "ஓகே, உன்ன மாரியே தனியா குடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா பாரு. நீ அவளோட போய் பேசி பழகுன்னு" சொல்றாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட இவங்களும் போய் பேச போறாங்க. அதே நேரத்துக்கு அந்த மவுண்டன் பிளேஸ்லேருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பும் பொழுது அவர் முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்கி வந்து ஒரு குட்டி நாய வெளியில விட்டுட்டு, பனியில விட்டுட்டு ஓடி போய் திரும்பி கார்ல ஏறிறாரு. அந்த நாயும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அந்த கார் கிளம்புனோனே அந்த கார் பின்னாடியே ஓடுது. இத பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அதனால அந்த கார தொரத்திட்டு போய் ஹீரோ ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறாரு. ஹீரோ ஒரு மன்மதன் இல்லையா? அண்ட் 2024ஓட மன்மதன் இல்லையா? அதனால அவர் கன்னும் வச்சிருக்காரு. அம்பு மட்டும் இல்லாம. இப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த கன்ன வந்து அந்த மனுஷனுக்கு நேரா காட்டுறாரு. அந்த மனுஷனும் ரொம்ப கெஞ்சுறாரு, "என்ன விட்டுரு, என்ன கொன்றாதன்னு" சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, "நீ பொறந்து திரும்பி வா, நல்ல மனுஷனா வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள பார்த்து ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த மனுஷனுக்கு அன்பு, பாசம் எல்லாமே வந்துருது. தன்னோட நாய பார்த்துட்டு, "நீ எங்க போன? உன்ன நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேனே" அப்படின்னு கட்டிப்பிடிச்சு அழறாரு. இங்கேருந்து அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அந்த புது பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த புது பொண்ணு கேட்குறாங்க, "உங்க லவ் லைஃப்ப பத்தி சொல்லுங்கன்ட்டு." அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "எனக்கு லவ்வே அமையாதுங்க. லவ்லாம் நடக்காதுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரிய சொல்றாங்க. இத கேட்டுட்டு அந்த புது பொண்ணு, "இதெல்லாமா உண்மையா இருக்கும்? எனக்கு நம்பிக்கை இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த புது பொண்ணுகிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க, "நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு?" "லவ் வந்து ஒரு விதிங்க. நம்ம விரும்புறோமோ இல்லையோ, அது நம்மள வந்து அடைஞ்சிரும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "சரி நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம். உங்க நம்பர் குடுங்க." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா ஃபோன் வந்து வீட்ல வச்சுட்டு வந்துட்டேனேன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, என் ஃபோன்ல நான் நோட் பண்ணிக்கிறேன்னு அவங்க எடுக்குறாங்க. அதே டைம்க்கு அந்த புது பொண்ணுக்கு கால் வருது. அதுக்கப்புறமா ஃபோனும் ஆஃப் ஆயிடுது. அப்போ அந்த புது பொண்ணு சொல்றாங்க, "நம்மள இந்த விதி வந்து திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது போல இருக்குன்ட்டு." அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, "நான் அந்த விதியே மாத்தி எழுதுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல அவங்க ஃபோன் நம்பர் எழுதி குடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பர வாங்கிட்டு அந்த புது பொண்ணும் அங்கருந்து கிளம்புறாங்க. அண்ட் இவங்க கிளம்பி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, பின்னாடி யாரோ அவங்கள ஃபாலோ பண்ற மாரி நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட வெட்னரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் ஹீரோயினுக்காக ஃபீல் பண்றாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு இந்த கியூபிட் எக்ஸிபிஷனோட டிக்கெட்ஸ ஹீரோயின் கிட்ட குடுத்து, "நீங்க அங்க போங்க. மேபி உங்களுக்கான மன்மதன் அங்க காத்திருந்தாலும் காத்திருக்கலாம். போய் பாருங்க." அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரின்னு ஹீரோயினும் டிக்கெட்ஸ வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதே டைம்க்கு அதே இடத்துக்கு அந்த ஹீரோவும் வராரு. அதாவது நம்மளோட மன்மதன் வராரு. அவர் நடந்து வரும்பொழுதே அவருக்கு சாபக்குரல் மாரி பின்னாடி ஒண்ணு கேக்குது. "உனக்கு எப்பவுமே வந்துட்டு உன்னோட லவ் லைஃப் செட்டே ஆகாது. உன்னோட நான் யாரையுமே சேர்த்து வைக்க மாட்டேன்." அப்படின்ற ஒரு வேர்ட்ஸ் பின்னாடி இருந்து கேட்டுட்டே இருக்கு. இப்போ ஒரு சின்ன பையன் அந்த ஹீரோ பக்கத்துல வந்து நின்னு கேக்குறாரு, "யாரு இந்த கடவுள்? இவர் என்ன பண்ணுவாரு?" அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் பதில் சொல்ல வரதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து அங்க நின்னுடுறாங்க. அவங்க பதில் சொல்றாங்க, "இந்த லவ் காட் வந்து ஒரு பாஸ்டர்ட்." அப்படின்ற மாதிரி.
யாரடா இதை சொல்றான்னு ஹீரோ திரும்பி பார்த்தா நம்மளோட ஹீரோயின். இவர் ஏற்கனவே பார்த்துருக்காரு இல்லையா அந்த ஹோட்டல்ல. ஸோ ஹீரோ இப்போ முழிக்கிறாரு, நம்மள தெரிஞ்சு பேசுறாளா இப்போ தெரியாம பேசுறாளானே புரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த குட்டி பையன் ஓடி போயிட்டு லவ் கார்டை இவங்கெல்லாம் பாஸ்டர்ன்னு சொல்றாங்கன்னு அவங்க டீச்சர் கிட்ட மாட்டி விட்டுடுறான். அவங்க எல்லாரும் அந்த பொண்ணை பாக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு கிட்ட அந்த ஹீரோ கேக்குறாரு, நீ எதுக்கு என்ன பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் அந்த குட்டி பையனை பார்த்து பேசினேன்னா என்னை ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதனாலதான் நான் உங்களை பார்த்து அந்த பதில சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு பயம், எங்க நம்ம ஒரு மன்மதன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு. இப்போ அதே சமயத்துக்கு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இவர் தான் நம்மளை தூக்கிட்டு போய் கார்ல விட்டாருல்ல அப்படின்ற மாதிரி. நீ தானே என்ன அன்னைக்கு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்ட, ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்ட, ஒரு ஹோட்டல்ல விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் ஹோட்டல்ல விட்டுருந்தா நீ இதுக்கு மேல என்ன திட்டிருப்ப, ஏன்னா நீ அன்னைக்கு நிலையிலேயே இல்லை, நிறைய குடிச்சிருந்த, நீ குடிச்சது கூட நான் தான் காசு கட்டினேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, நீ ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எங்க அந்த ஓனர் விட்டாங்க, நீ கட்டிட்டு தான் போனோம், நீ தான் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னை ஒரே பிரச்சனை பண்ணி விட்டாங்க, அதனால வேற வழி இல்லாம உனக்காக நான் காசு பே பண்ணி உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டேன். ஏன்னா அங்க அந்த ஹோட்டல்ல நிறைய கெட்ட பசங்க இருந்தாங்க, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல தான் நான் உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹீரோயின் என்னை கெட்ட ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட நிக் நேம் சொல்லுங்க, உங்க நேம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அவர் ரெண்டையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் நிக் நேம சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட நிக் நேம சொல்றாங்க. அதோட ஹீரோ தன்னோட நேம சொல்லாதனால நான் இனிமே உங்களை சூப்பர் மேன் தான் கூப்பிடுவேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம், நீ எப்படி நம்புற அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றாரு, எனக்கு பாண்ட் வச்சுக்கிறதே பிடிக்காது, ரிலேஷன்ஷிப்பே எனக்கு பிடிக்காதுன்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிக்கும், அது என்னமோ தெரியல, இந்த மன்மதனுக்கு என்ன ஓர வஞ்சனன்னு தெரியல, என்கிட்ட மட்டும் அம்பு ஏயவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சோகமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு, ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுது, இந்த பொண்ணுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையா அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா எல்லாருக்கிட்டையும் லவ் த்ரெட் இருக்கு, ஆனா அந்த பொண்ணை பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு கிட்ட மட்டும் லவ் த்ரெட்டே இல்லை. அதாவது எல்லாருக்கும் மேட்ச் பண்ண முடியும், ஆனா இந்த பொண்ணை மட்டும் யாரோடையும் மேட்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரியுது அவருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட அந்த லவ் த்ரெட்டே இல்லை. இதனால ஹீரோ அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஹீரோயின் திரும்பி பார்த்துடுறாங்க ஹீரோ தன்னை பார்த்துட்டு இருக்கத. உடனே ஹீரோயின் நேரா சொல்றாங்க, நீ என்ன தெரியாம கூட லவ் பண்ணிடாத, நீ லவ் பண்ணனா ரொம்ப பிரச்சனையில மாட்டிப்ப, அடிப்படும் உனக்கு, நீ என்னை காப்பாத்தினதுனால ஒரு நல்ல எண்ணத்துல நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ ஒண்ணுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் உன்னை முன்னாடியே வார்ன் பண்ணிடுறேன், ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் என்னை முன்னாடி பார்ப்பாங்க, அடுத்த நாள் ஃப்ளவர்ஸ் நீட்டுவாங்க, அதனால நான் உனக்கு இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு, ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு மோந்து பார்த்துட்டே அவங்க முகத்துக்கிட்ட வராங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் முடியுது. ஹீரோவும் பார்க்குறாங்க, ஹீரோயினும் பார்க்குறாங்க, அதோட அந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு எபிசோட் 2 எக்ஸ்பிளனேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.